அனைவருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது முன்னாடி நான் ஆடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய அழிவுகள் நாம் இதை பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நம்மளை அழிச்சிட்ருக்கு. என்ன காரணம்னா, நிறைய நம்ம சுதந்திரத்துக்காக செடி மரங்களை நம்ம வெட்டிகிட்ருக்கோம். அதை எதுக்கு வெட்டுறாங்கன்னா, தெரியாமல் வெட்டுறாங்க, தெரிஞ்சும் வெட்டுறாங்க. பைபாஸ் ரோடு போடுறாங்கன்னா செடி கொடிகளை மரங்களை வெட்டுறாங்க. பரவாயில்ல, சரி, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு கிடைக்கிது, சீக்கிரமாக போக வேண்டியது போயிடுறோம், அது பரவாயில்ல. அதே மாதிரி அந்த வெட்டுற மரத்துலேருந்து செடி மரங்களை வைங்க. ரொம்ப வெயில் அடிக்க நம்ம நிழல் போய் ஒதுங்கிறது இல்லையா, அப்போ செடி இருந்தால் தான் நல்லா நிழல் இருக்குது. தயவுசெய்து வேணுங்க. அதே மாதிரி வீதியிலும் சரி, நம்ம நகரப்புறம் சரி, நிறைய ஆசிட் ஊற்றல் அழிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஆடு மாடு கோழி எல்லாமே நம்ம தெம்புக்காக தான் சாப்பிட்றோம், ரத்த உறதுக்காக சாப்பிட்றது கிடையாது. அதையுமே அழிச்சு வெட்டி பண்ணிட்டுருக்கிறீங்க. மிகப்பெரிய தவறு அது. அது சுதந்திரமாக விடுங்க. நம்ம சுதந்திரமாக நம்ம வாழ்கிறோம்னா அதனால தான் நம்ம வாழ்கிறோம். 6 அறிவு கொடுக்கறது ஒரு அறிவு, அது கொடுத்து தான் நம்ம ஒரு அறிவு நம்ம பெற்றிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம ரத்தம் ஊறுதுன்னா காய் செடி கொடிகள் அவரைக்காயிலேருந்து எல்லா செடி கொடிகள் வளர்றது, பூமியிலேருந்து வளர்றது, அதையே சாப்பிடுங்க. அதை ரத்தம் வரும். இதெல்லாம் ரத்தம் வரும் கிடையாது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஆளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.